எல்லாரும் என்னையே கலாய்க்கிறாங்க. எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை. முடியலையே. முடியலையே. காலையில எந்திரிச்சு ஹாரிய எழுப்பணும், ஷின்சான் எழுப்பணும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆபீஸ்க்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள என் பெண்ட நிமிந்துருது. முதல்ல நான் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஆக்ஷன் காமின் பார்க்க உட்காரணும். அது முடிச்சிட்டு 5:30 மணிக்கு கசாமா வருவான், அவன் கூட போய் நான் விளையாடணும். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குப்பா. எப்பா நடக்கும் போது கண்ணை எங்க வச்சிருப்ப ஷின்சான்? பார்த்து நடக்க மாட்டேன், இப்படி வந்து முதல்ல பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேன்லம்மா. அப்படி இருக்கு நீங்க குறுக்க வந்து நிக்கிறீங்க. போறமோங்க. இங்க என் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒழுங்கா போய் எதையாவது எடுத்து படிக்கலாம்ல. படிப்பா என்னம்மா? சரி, படிக்க இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது டிராயிங் புக் எடுத்து பொம்மை வரைய வேண்டியதானே, அதையாவது பண்ணலாம்ல. எவ்வளவு நேரம் வரையறது? ஏதாவது பண்ணு ஷின்சான். சரி, புரி புரி சைமான் புக்காவது கொடுங்க, படிச்சிட்டு இருக்கேன். அது என்ன புரி புரி சைமான்? ஏம்மா நேத்து தானமா எழுதுனேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இதோ இந்த புக்கு தான். கையிலேயே வச்சுக்கிட்டு கேக்குறானே. அடுத்த போட்டியாளர் களத்தில் இறங்கி இருக்கிறார். இவர் எவ்வளவு தூரத்திற்கு பந்தை அடிக்கிறார் என்பதை இங்க நான் ஒருத்தி தனியா கத்திட்டு இருக்கேன், அதை கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா எந்திரிச்சு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. மிச்சி, வெளியில ஒரே குளிரா இருக்கு, நான் எப்படி வெளியே போக முடியும்? சொன்ன வேலை என்னவோ அதை மட்டும் செய். ஆமா. வழியில இப்ப எதுக்கு தேவையில்லாம குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்க ஷின்சான்? என்னது ஒதுங்கி ஓரம் பண்ணிக்கணுமா? சீரோ, நீங்க தான் தனியா இருக்கியா? எங்க அம்மா என்ன விளையாடவும் விட மாட்டேங்கிறாங்க, வெளியே போகவும் விட மாட்டேங்கிறாங்க. நாம 2 பேரும் இங்கே தங்கிக்கலாம். இங்க பாரு ஷின்சான், இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து உன் பேக்ல அடுக்கி வச்சிடு. நான் போய் உனக்கு சாப்பிடறதுக்கு சாக்லேட் எடுத்துட்டு வரேன். என்ன என்ன அம்மா எனக்கு சாக்லேட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க? நான் தான் புரி புரி ஷின்சான், நான் தான் அது. பாவம், ரொம்ப கலைச்சு போயிட்டான் போல இருக்கு. ஏன் நாங்க புரி புரி செய்யமானா இருக்க கூடாதுங்களா? பல வருஷங்களுக்கு முன்னாடி புரி புரி சைமோன்ற ஒரு வீரன் நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதே ஊர்ல ஒரு குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த குடும்ப தலைவி ஒரு நாள் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் வெட்டிக்கிட்டு இருந்த காய்கறில இருந்து புரி புரி சைமான் மாதிரியே ஒரு கதை தான் இது. எதுக்கு நடிக்கிறீங்க? அப்படி ஓரமா போய் விளையாடுங்க, போடா. ஏய், இவன் முகத்தை பாரு. ஆமா, ஒட்டிக்கொள்ள ஒரு மண்டை ஓடே. கிட்ட எல்லாம் அடி வாங்க வேண்டி இருக்கு. நான் தான்ப்பா புரி புரி ஷின்சான். வணக்கம், வாங்கிக்கோங்க. என்ன தைரியம் இருந்தா ஒருத்தனை போட்டு இப்படி 2 பேர் இம்சை பண்ணுவீங்க? உங்களை எப்படி உன்னை காப்பாத்தணும் பாத்தியா? நான் ஏன் ஒரு ஆமா மாதிரி படுத்துட்டு ஏன்னா இது என்னோட கதை. என் கதையில உனக்கு கொடுத்த கேரக்டர் இதுதான். என்னது? சரி, அப்ப என்ன பழையபடி கசமாவா மாத்திடு. நீ பழைய கசாமாவா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி மர்மத்தீவு. என்னது, கன்னி தீவா? ஆமா, அங்க போனதான் நீ பழைய மாதிரி மாறுவேன். ஷின்சான், அந்த இடத்துல தானே அந்த டிராகன் கிங் இருக்கான். ஆமா ஆமா, அந்த டிராகன் கிங் என்னவோ அங்கதான் இருக்கான். ஆனா எனக்கு ஷிரோகமனை பார்த்து பயம் கிடையாது. என்ன ஷிரோ, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி சரி, ஓர பேசாத, வா கிளம்பலாம். அதான பேசும்போது கிளம்புறது. எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? போய் கப்பல் எங்க இருக்குன்னு தேடு. கப்பல் வந்து நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஓஹோ, சரி போய் தேடுவோம். கப்பல் தேட சொன்ன எங்கடா ஓடுற? ஒரு உதவி, நாங்க இந்த கப்பல் எடுத்துட்டு டிராகன் கிங்க பார்க்க மர்மத்தீவுக்கு போனோம். என்னது கப்பல்? அவன் கண்ணுக்கு என்னாச்சு? இது மண்ணால செஞ்ச படகு. மண்ணால செஞ்ச படகா? இது என்கிட்ட சொல்லாம ஏமாத்தி வித்துட்டியானே நீ? அச்சச்சோ, அவசரப்பட்டு நான் மசாவ் கிட்ட உண்மையை வளரிட்டேனே.
ரெண்டு பேரும் கொஞ்சம் அழகத்தை நிறுத்துறீங்களா? நம்ம உடனடியா அந்த கன்னி தீவுக்கு போகணும். இல்லன்னா நம்மளால பழையபடி மாற முடியாது. பரவாயில்லப்பா, 2-in-1 பஸ்ஸே வருது, அதுல போயிடலாம். வாங்க வாங்க. இன்னும் இந்த கதையில என்னெல்லாம் வரப்போகுதோ. பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. யாரும் அந்த டிராகன் கிங் கிட்ட மாட்டிக்க கூடாது. சதக் 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 இங்க என்னடா நடக்குது? சதக் சதக். என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா புரி புரி சின்சான்? உன்னை நான் வரவேற்கிறேன். அப்பா, டிராகன் கிங் அந்த டப்பா கொஞ்சம் கொடுப்பா. கண்டிப்பா. உனக்கு இல்லாம வேற யாருக்கு தர போறேன்? சரியான பொம்மை கிங்கா இருக்கானே, கேட்டு ஒண்ணு கொடுத்துட்டான். ஐயா ஐயா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. டப்பா என் கையில கிடைச்சிருச்சு. தொந்து பார்த்தலாம் என்ன இருக்குன்னு. ஐயா, ஜாலி ஜாலி, சூப்பரா புகழ வருது. ஐயா, பொம்மை கிங்க நான் ஜெயிச்சிட்டேன். பொம்மை கிங்க நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு தான் அந்த புரி புரி சாய்மான் காட்டு. ஆமா, இந்த பையன் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கான்? ஃபேமிலி ட்ரிப் போக போறாமுங்க. ஷின்சான், ஷின்சான், இந்த பையன் எங்க தான் போனான்? ஷின்சான், இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாத்துமா தெரியல. தெரியுதோ இல்லையோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. புழு விளையாட்டு விளையாடுறேமா. இந்த விளையாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா ஷின்சான்? இல்ல, வெளிய விளையாடுறதுனால பயங்கரமா குளிருது. அப்புறம் எதுக்காக இங்க வந்து விளையாடிட்டு இருக்க? சரி, நான் சொல்றத கேளு. நாம எல்லாரும் இப்ப கிளம்பணும். எங்க போக போறோம்? குளிர் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. தள்ளாதீங்க, எனக்கு வழி விடுங்க. அச்சோ, இது என்னோடது, என்னோடது, என்னோடது. நான் தான் எடுத்தேன். என்னோடது. நான் தான் முதல்ல எடுத்தேன். இது என்னோடது. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒருவேளை நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ரொம்ப போர் அடிக்குது. புழு மாதிரி விளையாடிட்டு இருந்தியே, அது மட்டும் உனக்கு போர் அடிக்கலையா? கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. அப்ப நீயும் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. ஷின்சான், நிறைய Dress வாங்குனதுனால எனக்கு கூப்பன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச கேம்ஸ் நீ போய் விளையாடலாம். பிரமாதம். சரி சரி, வா போலாம். உங்களை வரவேற்கிறோம். எதுக்கு வரவேற்பெல்லாம்? ஓகே, உங்ககிட்ட 6 கூப்பன் இருக்கு. 6 தடவை ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க. இரு பாக்குறேன். ஆஹா, முதல் பரிசு ஹவாய்க்கு போறதுக்கான வாய்ப்பு. அங்க போன mermaid எல்லாம் பார்க்கலாம் ஷின்சான். மேடையா? உனக்கு தெரியாதா? mermaidங்கிறவங்க பாதி மனுஷங்க மாதிரியும் பாதி மீன் மாதிரியும் இருப்பாங்க. இல்ல இல்ல, எனக்கு அது பார்க்க வேண்டாம். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஷின்சான், என்ன பண்ணிட்டு இருக்க? வா, வந்து இத ட்ரை பண்ணி பாரு. வா. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் ஜெயிப்பேன். மேமைட மீட் பண்ணுவேன். உங்களுக்கு லாஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்போம். எனக்கு எதுக்கு அது? பரவாயில்ல, முயற்சி பண்ணு. 5 தடவை ட்ரை பண்ணலாம் ஷின்சான். ஓகே ஆபீசர். என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஷின்சான் இருந்தா எங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இல்ல, இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தான். அச்சச்சோ, ஹிமாவரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ஹவாய் ட்ரிப்பை நீங்க win பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்னால இத நம்பவே முடியல.
யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நாம ஹவாய்க்கு ஃப்ரீயா போக போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் யாருக்கும் தெரியாம கோட்டுக்குள்ள பீச் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நானும் தாங்க பீச் ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். நியூயார்க் ரவுண்ட் ட்ரிப் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சீக்கிரமா வீட்டுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்து ஆகணும். நீ என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிமுகம் இல்லாத பையன் கிட்ட நீங்க பேசலாமா? எதுக்காக என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என்ன கேள்வி இது? நீ சூட்கேஸ்ல உட்கார்ந்திருக்க, நான் உன்கிட்ட கேள்வி கேட்க கூடாதா? அதான் இதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, கையோட உங்க கூட என்ன கூட்டிட்டு போங்க. இது என்ன புது வம்பா இருக்கு? தம்பி, உன்னுடைய அப்பா அம்மா எங்க? ஷின்சான், ஆமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கிட்ட சொல்லாம இந்த மாதிரி எங்கேயும் போக கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? எக்ஸ்கியூஸ் என் குடும்பத்தை பத்தி கேட்டீங்கல்ல, இவங்க தான். ஆமா நான் தான் இவனோட அப்பா. ஹாய், நான் இவனோட அம்மா. இது எங்க பொண்ணு ஹேமாவாரி. ஹலோ. இவங்க யாருன்னே தெரியல, என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கம்மா. இல்ல இல்ல, இந்த பையன் தான் வந்து பேசணும். இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல ஷின்சான். நீங்க பேசுவீங்களா? நான் வேணும்னு பேசல, இவன் திடீர்னு வந்தானே, அதான் யாரு நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் என்ன மாதிரி அழகா இருக்கீங்களா? அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகி உங்ககிட்ட பேசிருப்பான் போல இருக்கு. எங்க ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. என்ன கரெக்ட் தானே? அப்பா மாதிரி தானே பசங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அம்மா மாதிரி தான் பசங்க இருப்பாங்க. அது சரி, டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த பக்கம் இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட ஹவாய்க்கு போயிட்டு இருக்கோம். அம்மா துணி வாங்குனதுக்கு கூப்பன் கொடுத்தாங்களா? அந்த கூப்பன்ல ஹீமா வரை ஜெயிச்சிட்டா. அதெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்ல, வாய மூடிட்டு இருக்கேன். நாங்க இந்த மாதிரி அடிக்கடி வின் பண்ணி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஆமாங்க, இவர் சொல்றது உண்மைதான். கோவா ட்ரிப்புக்கு கூட இப்படிதான் வின் பண்ணி போனோம். ஆனா அங்க சாப்பாடு சரியில்லாம நம்ம எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, தெரியும்ல? சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க. கவுண்டர் எங்க இருக்குன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த பக்கம் இருக்குன்னு. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு, இப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் பார்க்கலாம், நாங்க வரோம். பை பை. என்ன என்னைக்கும் நீங்க மறந்துடாதீங்க மேடம். டாடா. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. அமைதியான பொண்ணு. நாம என்ன பேசினாலும் காது கொடுத்து கேக்குறாங்கப்பா. இனி நான் எங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது? ஹாரி சார். ஹலோ மிர்ச்சி யோஷரின். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும், எங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, கிடையாது. நீங்க ஹவாய்க்கு போறதா கேள்விப்பட்டோம், அதான் நாங்களும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். உங்க கூட நாங்களும் ஹவாய்க்கு வரதா முடிவு பண்ணிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒன்னா போன இடமா ஹவாய் தான். அந்த நினைவுகளை நம்மளால என்னைக்கும் மறக்கவே முடியாது இல்லையா யோஷரி? அதே மாதிரி இது மூலமாவும் நிறைய நினைவுகளை சேகரிக்க போறோம் மிச்சி. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகணும். எல்லா ஊர்லயும் நம்மளோட நினைவுகள் இருக்கணும். நாம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம எதை நினைச்சு கவலைப்படணும் சொல்லு? ஹாரி ஃபேமிலி நமக்காக இருக்காங்க. அவங்க இருக்கிறப்போ என்ன கவலை? நீங்க எதுக்காக எங்க கூட வரணும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது போகலாம்ல? எங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என்ன தெரியாது, பழகின கொஞ்ச நாளே பிரிஞ்சு போயிடுவாங்க. இத வேற பெருமையா சொல்லிக்குதுங்க. விடுங்களேன், அவங்க வந்துட்டு போகட்டும். நிறைய பேர் இருந்தா நல்லா தானே இருக்கும். எனக்கு அப்படி தெரியலையே. நாங்க எல்லாரும் ஹவாய்க்கு ஃபேமிலி ட்ரிப்பா போன இரண்டாவது பகுதி. யஷரின், நாம திரும்ப நினைவுகளை உருவாக்கிக்கிறதுக்காக ஹவாய்க்கு போக போறோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். மிச்சி. யஷரின், போதும், நிறுத்துறீங்களா? அட்டென்ஷன் ப்ளீஸ். ஃப்ளைட் நம்பர் Z889 ஹவாய்க்கு பயணம் பண்ண போறவங்க உடனே செக் இன் பண்ணுவாங்க. செக் இன் பண்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. நோரா சார், போய் எங்களுக்காக செக் இன் பண்ணிட்டு வாங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுப்பீங்களா? ஓகே, 4 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்துடுறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். அடுத்து இருக்கிறவங்க வாங்க. யஷரின், எனக்கு பயமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு மிச்சி? ஒருவேளை ஃப்ளைட்ல நம்மளோட சீட்ஸ் தனித்தனியா இருந்தா அப்ப நம்ம என்ன பண்றது? நீ கவலைப்படாத, நம்மள பிரிக்கிறதுக்கு நான் யாரையும் விட மாட்டேன். அப்படியா? அப்படியே நம்ம பிரிஞ்சு தனித்தனியா உட்கார்ந்தாலும் நம்ம இதயம் ஒன்னாதான் இருக்கும் மிச்சி. யோஷிரின், மிச்சி. நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் தனித்தனியா உட்கார கூடாதுன்னா உடனே செக் இன் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, நாம போவோம். ரெடியா? கோ! ஆஹா,
உங்களை செக் பண்ணணும் சார். அப்பா எனக்கு தெரியாம ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இல்ல ஷின்சான், அதெல்லாம் எதுவும் கொண்டு வரல. நீங்க போலாம் சார். என்ன அவங்க செக் பண்ணவே இல்லையேப்பா. என்னைய செக் பண்ணுங்க, என்னைய செக் பண்ணுங்க. சரி சரி, நான் சொல்றேன். மேடம் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காம அவனையும் ஒரு தடவை செக் பண்ணிடுறீங்களா, இல்லனா அழுவான். சரி. உன்னையும் செக் பண்ணணுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, இவ்வளவு செக் பண்ணிடுங்க, இல்லன்னா அழுவா. சரி. ஓகே, அடுத்தது யாரு? சீக்கிரம் வரீங்களா? இருங்க, உங்களை செக் பண்ணணும். யோஷிரனை விட்டுருங்க ப்ளீஸ். யோஷிரன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவனை விட்டுருங்க. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். மிச்சி, என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமே உன்கிட்ட வந்துருவேன். இவங்க வேற. யோஷிரன் மிச்சி, ஏப்பா சீக்கிரம் அவரை செக் பண்ணி அனுப்ப பார்த்தோம்ல, தாங்கல. நீங்க இப்ப போகலாம். யோஷிரன் மிச்சி, யோஷிரன் மிச்சி. யோஷிரன் உனக்கு எதுவும் ஆகல? மிச்சி, உன்னோட அன்புதான் என்ன காப்பாத்திருக்கு. சந்தோஷம். இவங்க எல்லாம் இங்கிருந்து கிளம்பி வராங்க. நம்மளோட சீட்ஸ் இதுதான், வாங்க உட்காரலாம். இருங்க இருங்க, ஜன்னல் பக்கம் நான் தான் உட்காருவேன். என்ன ஹேமாவாரி, நீ ஜன்னல் பக்கத்துல உட்காரணுமா? ஷின்சான், ஹேமாவாரி முதல் தடவையா ஃப்ளைட்ல வரா, அவளே அங்க உட்காரட்டுமே. அதெல்லாம் முடியாது. ஓ, ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தா சாப்பிடுறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? ஹிமாவரி, நீ ஏன் உட்காந்துக்க? நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன், சரியா? சாப்பாடுனது எப்படி மாத்திரம் பாரு. அப்பா, நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, கவலையா இருக்கு. பரவாயில்ல. மிச்சி, யோஷிரன் போயும் போய் இவங்க கூடயா உட்காரணும்? மிச்சி, சீக்கிரமா சீட் பெல்ட் போட்டுக்கோ. இல்ல, நீ முதல்ல போட்டுக்கிட்டத நான் போட்டுப்பேன். யோஷிரன் இப்படி பண்ணாத, எனக்கு கோசுது. ஃப்ளைட் இப்பொழுது டேக் ஆஃப் ஆக போகிறது. அனைவரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளவும். மூச்சு விட முடியலையே. சீக்கிரமா உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. சீட் பெல்ட்டை இப்படி போடக்கூடாது, உங்க இடுப்பை சுத்தி போட்டுக்கணும். அப்படியா? மன்னிச்சிருங்க. சீட் பெல்ட் போட்டிருக்கல, உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. அச்சச்சோ. மிச்சி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ அழுகையை நிறுத்து. என்ன பண்ண சொல்றீங்க? அவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நல்ல நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. இவருக்கு ஏதோ மேஜிக் தெரிஞ்சிருக்கு, அத அழுகையை நிறுத்திட்டாரு. கடைசியில வேலையை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. வாவ், சூரியன் எப்படி பிரகாசிக்குதுல்ல. நாம ஒரு வழியா ஹவாய்க்கு வந்துட்டோம். கத்தியா, நம்ம சேஃபா ரீச் ஆயிட்டோம். இது எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். எதுக்கெல்லாம் அன்பு இழுக்கணும் இல்லையா? நொகரா சார், நம்ம இங்க வந்துட்டோம்ல, முதல் போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமா, முதல் போட்டோ எடுக்கணும். போட்டோக்கு இப்படி அலையறாங்களே. நீங்க கம்மி ஹம்மிகா ஹோட்டலுக்கு போகணுமா? ஓகே ஓகே, என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்களும் இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருக்கீங்களா? பின்ன இருக்காதா? இந்த டூர் முடிற வரைக்கும் உங்க கூடவே தான் இருப்போம். உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஹவாய் கடலை நான் பார்த்துட்டேன். ஆமா, கடல் தான், எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஹவாய்க்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் போறோம், அதோட 3வது பார்ட். இங்க தான் நம்ம தங்க போறோமா? ஆமா ஷின்சான், கடல் பக்கத்துல எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதுதான் ஹோட்டல், எல்லாரும் உள்ள வாங்க. இதுதான் நம்ம புக் பண்ண ஹோட்டல்லா? ஆமா மிச்சி, நமக்காக மட்டும் நான் புக் பண்ணிருக்கேன். ஆமா, மத்தவங்க எல்லாம் வெளியே போய் தங்குவாங்க பாரு. நீங்க மொத்தம் 4 பேர்ல உங்க 2 ரூமுக்கான சாவி இதுதான். தேங்க்யூ சார்.
என்னங்க நானும் ஹீமா வரையும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம். நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல தங்கிக்கங்க. அப்பா கூட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? இத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நீ கவலைப்படாதம்மா. இல்ல எனக்கு இது தேவையில்ல. நான் வழிய மறந்துடுவேன்னு உனக்கு தெரியும்ல. என்னால ரூமுக்கு தனியா போக முடியாது. நீ கவலைப்படாத மிச்சி, நான் உன் கூட வரேன். ஆனா 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 நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே சொல்ற? என்ன நம்பு. இதே மாதிரி எப்பவும் என் கூடவே இருப்பல, என்னை விட்டு போக மாட்டியே. என்னைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. சரியா மிச்சி? தேங்க்ஸ் யஷிரின். மிச்சி யஷிரின். இதுங்க ரெண்டும் எப்பவும் திருந்தவே திருந்தாது. டபுள் பெட்டா? தனித்தனி பெட் இல்லையா? இந்த ஷின்சான் ஓவரா பொருளுவானே. நீங்க கொரட்டை விட்டீங்கன்னா அப்புறம் நான் சத்தம் போடுவேன்ப்பா. நான் ஒண்ணும் கொரட்டெல்லாம் விட மாட்டேன் ஷின்சான். இதுதான் ஹவாய் கடல். இத்தனை நாள் நாம கனவு கண்டது இப்ப நனவாயிடுச்சு. வாங்க போவோம். ஓகே. என்ன ஹிமாவரி, கடல்ல விளையாடுறியா? பயப்படாம இங்கேயே உட்காந்துக்கணும், சரியா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. அங்க பாத்தியா அலை வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இவளுக்கு இதெல்லாம் பிடிக்கலையோ? அலை வந்து உடம்புல படுறது சூப்பரா இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்கு. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பாத்தியா ஹிமாவரி, இதான் உங்க அண்ணன் கட்டின மணல் கோட்டை. காசு கபேல இப்ப பயங்கரமா குளிரும்ல. எல்லாரும் கோட் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நாம மட்டும் தப்பிச்சிட்டோம். இங்க கிளைமேட்டே வேற மாதிரி இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்குங்க. எதையோ ஒண்ணு நாம மறந்த மாதிரி இருக்கே. அதேதான். உடனே நான் போய் மெர்மைட் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். கம் ஆன், அப்படிதான். கம் ஆன். நல்லா ப்ளே பண்ணு. இந்த வாங்கிக்க. இங்கேயும் இல்லையே. அதேதான். மெர்மைட்லாம் கடல்ல தான் இருப்பாங்க. எவ்வளவு மீன்! ஏய், மெர்மைட் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, அந்த மீன் எவ்வளவு பெருசா இருக்கு! ஏய், நில்லு! அவங்கதான் மெர்மைடா? என்ன அழுதுட்டு இருக்காங்க? ஹலோ, யாரு தம்பி நீ? நானா இருங்க, வந்து சொல்றேன். நான் இங்க மெர்மைட தேடி வந்தேன். அப்படியா? அத கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, கிடையாது. என்னோட பேரு லிசா கிரேஸ். நான் இந்த ஹவாயில ஒரு டைவிங் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். உன்னை பத்தி சொல்லு. சொல்றேன் இருங்கோ. என் பேரு ஷின்சான் நொஹாரா. நான் ஹவாயை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். எங்க ஊரு ஜப்பான்ல இருக்கிற காசுகா பே. நான் இந்த இடத்துக்கு குறிப்பா மர்மைட தேடி வந்திருக்கேன். அப்படியா? மர்மைட இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், ஆனா கேலண்டர்ல தான். நீங்களே ஒரு மர்மைட் மாதிரி தான் இருக்கீங்க. நான் ஒரு மர்மைட் மாதிரி இருக்கேனா? தேங்க் யூ. நீ ரொம்ப நல்லா பேசுற. ஆமா, உனக்கு என்ன வயசாகுது? எனக்கு 5 வயசு ஆகுது. இவ்ளோ சின்ன வயசுலயே நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன் நான் பேசக்கூடாதா? தாராளமா நீ பேசலாம். என்னோட மூடையே நீ மாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக அழுதுட்டு இருந்தீங்க? அந்த விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டாமே. சரி, நான் இப்ப கிளம்புறேன். உன்னை அப்புறமா பாக்குறேன். ஓகே, அப்புறம் பாப்போம். அவங்க உண்மையிலேயே ஒரு மர்மைட் தான். ஹிமாவாரி எவ்வளவு ஜாலியா தண்ணியில விளையாடுறாள். ஆமாங்க. அவளாலதான் நாம இன்னைக்கு ஹவாய்க்கு வர முடிஞ்சது. அப்பா மாதிரி தானே பசங்களும் இருப்பாங்க. நீங்க சொல்றது நிஜம்தான். அவளாலதான் இங்க வந்திருக்கோம். அப்படியே நம்மள மாதிரியே இருக்கா. ஆமா ஆமா, நம்மள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா. மிச்சி, அங்க பாரு, அவ கடல்ல நல்லா நீச்சல் அடிக்கிறா. ஆமாங்க.
அல அவளை அடிச்சுக்கிட்டு போகுது. ஹிமவாரி யார் அது? வலிக்குது, கொஞ்சம் கீழே இறங்கு. ப்ளீஸ், வலி தாங்க முடியல, கீழே இறங்குறியா? சரி சரி, தெரியாம கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஹிமவாரி ஹிமவாரி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இவ தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அது சரி, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, திடீர்னு இந்த பொண்ணு என் மேல ஏறினதும் கொஞ்சம் நான் பயந்துட்டேன், அவ்வளவுதான். கவனமா பாத்துக்கங்க. கண்டிப்பா எங்களை மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும். பசங்களை இனிமே நாம தனியா விடவே கூடாது. ஆமா, ஷின்சான் எங்க காணோம்? ஷின்சான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி தனியா வரக்கூடாதுன்னு சொன்னல. இங்க ஏன் வந்த? பதில் சொல்லு. நான் உன்னை தேடி வந்தேன், ஆனா அது எனக்கு கிடைக்கல. கடல் கண்ணியே, நீ எங்க இருக்க? என் முன்னே நீ வந்து விடு. உன்னை காண நான் காத்திருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? 1000 தடங்கள் வந்தாலும் உன்